வெல்கம் டு டெர்சாகி இன்ஸ்டியூட். 2025 வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட் சார்பா ஃபோர்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோல அந்த டெஸ்ட் பேட்சை பத்தி டீடைலா பார்ப்போம். டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா February 12, 2025 ஸ்டார்ட் ஆகுது. அதோட அட்மிஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை பத்தி டீடைலா சொல்றேன். டோட்டலா நமக்கு வந்து 40+ டெஸ்ட் இருக்கும். இந்த 40 டெஸ்ட்ல வந்து மார்க் டெஸ்ட் ஆட் ஆகாது. இதுக்கு அடுத்து நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வர எந்த அளவுக்கு டிலே ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? சோ இப்போதைக்கு இந்த 40 டெஸ்ட் வந்து 4 monthsல கம்ப்ளீட் ஆயிடும். டோட்டலா உங்க கையில வந்து 6000+ கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். இப்போ இந்த பேட்சோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து பார்ப்போம். பொதுவா எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் படிப்பீங்க. பட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து எல்லா டெஸ்ட்லயுமே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆயிடும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து உங்க கையில வந்து எல்லா டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் உங்க கையில வந்து கொடுத்துருவோம். இந்த மெட்டீரியல் வந்து தமிழ் மீடியம்லயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கும். இது வந்து PDF ஃபார்மேட்ல நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பைலிங்குவலா தான் நடக்கும். அதாவது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபைனல்ல எஸ்ஏ எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். மேல இங்கிலீஷ்ல கீழே தமிழ்ல நமக்கு எஸ்ஏ எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே பேட்டர்ன்ல தான் இங்க கொஸ்டின்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஆன்லைன் மோட்லயும் இருக்கு, ஆஃப்லைன் மோட்லயும் இருக்கு. ஆஃப்லைன் மோட்னா டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 2 to 4:30 இருக்கும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து 4:30 to 6 வந்து ரிவிஷன் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல நடந்த எல்லா கொஸ்டினுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பொதுவா எல்லாருமே சைக்காலஜி மட்டும் தான் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஜிகேவும் சேர்த்து பண்ண போறோம். சரிங்களா? இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸ்பிளனேஷன் பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து நாங்க போடுறோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ரெக்கார்டடாவே அவைலபிளா இருக்கும். இதை வந்து நீங்க எத்தனை தடவை வேணாலும் எக்ஸாம் வரைக்கும் ரிப்பீட்டடா பாத்துக்கலாம். இப்போ ஷெட்யூல் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எல்லா டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இங்கிலீஷ்ல வந்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா கிராமர் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ கிராமர் மெட்டீரியல் உங்க கையில ஃபுல்லாவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, இந்த 11th 12th நம்ம சிலபஸ்ல இருக்கிற பார்ட் ஃபுல்லாவே உங்க கையில வந்து வந்துடும். இந்த சிலபஸ்ல இருக்கிற பார்ட் ஃபுல்லாவே கட் பண்ணி அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி உங்க கையில வந்து கொடுத்துருவோம். இந்த ஃபுல் மெட்டீரியல் வந்து உங்க கைக்கு வந்துடும். இப்போ டெஸ்ட் ஷெட்யூல் பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 1 வந்து February 12 இருக்கு. அதுல வந்து ஜிகேவும் இருக்கும், உளவியலும் இருக்கும். எல்லா டெஸ்ட்லயுமே அந்த ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி நடக்குமோ அதே பேட்டர்ல தான் நடக்கும். ஃபைனல் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு 140 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுல வந்து 80 கொஸ்டின்ஸ் ஜிகேல இருந்து இருக்கும், 60 வந்து சைக்காலஜில இருந்து இருக்குமா. அதே பேட்டர்னை தான் இங்க வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இங்க ஜிகேல வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், சைக்காலஜில வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஜிகேல வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சமூக அறிவியல்னா சோஷியல் சயின்ஸ். இதுல வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் படிக்கணும்னு கொடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் அறிவியல்ல வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் படிக்கணும்னு கொடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூலைன்னு சொல்லியிருப்போமா, ஜூலைனா 1 to 15 மட்டும் தான். இந்த மெட்டீரியல் உங்க கைக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த தமிழ் வந்து பருவம் 1 இருக்கு, இங்கிலீஷும் பருவம் 1 டேர்ம் 1 இருக்கா. இந்த தமிழ் இங்கிலீஷ்ல நீங்க வெறும் கிராமர் பார்ட் மட்டும் படிச்சா போதும். இதுல இந்த இங்கிலீஷ் மெட்டீரியல் உங்க கையில வந்துடும். ஆல்ரெடி எல்லாருமே தமிழ் படிச்சிருக்கிறனால அந்த மெட்டீரியல் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இது நம்ம மேக்ஸ்ல வந்து 7th ஸ்டாண்டர்ட்லயும் 8th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு. அது நான் வந்து கரெக்டா எந்த லெசன்ல இருக்கு அப்படின்றத உங்க கையில வந்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் இந்த சமூக அறிவியல் டேர்ம் 1ல வந்து இம்பார்ட்டன்டான லெசன் வந்து உங்க கையில வந்துடும். அந்த இம்பார்ட்டன்ட் எதை வச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அங்க இருந்து கேட்டிருந்தா அதை வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா சிலபஸ்ல அந்த பார்ட் இருந்தா அதை வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உங்க கையில வந்து நாங்க கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி அப்படின்ற பேர்ல. இந்த மாதிரி தான் ஒரு டெஸ்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் வந்து 2 டெஸ்ட்டுக்கும் இடையான உங்களுக்கு டைம் வந்து கண்டிப்பா அந்த டெஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல பார்ப்போம். இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த 10th ஜியோகிராஃபில இந்த டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 லெசன் மட்டும் தான் இருக்க போகுது. பொதுவா எல்லாருமே ஃபுல் 10th ஜியோகிராஃபி வந்து கொடுப்போம். நாங்க வந்து அந்த மாதிரி கொடுக்க போறதுல 10th ஜியோகிராஃபி எடுத்தீங்கன்னா 4 லெசன் படிச்சா போதும். அதே மாதிரி 10th அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து லெசன் நம்பர் 9ல இருந்து 12 மட்டும் படிச்சா போதும். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ற மாதிரி தான் டார்கெட் இருக்கும். இங்க தமிழ் இங்கிலீஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெறும் கிராமர் பார்ட் மட்டும் படிச்சா போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் கிராமரும் புக் பேக்கும் சேர்த்து படிச்சுட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த மென்சுரேஷன் டாபிக்ல கொள்ளளவு இருக்கு. இதுவும் நான் வந்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு உங்க கையில வந்து கொடுத்துருவேன். இதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட்டுமே உங்களால அச்சீவ் பண்ற டார்கெட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து எப்போ எண்ட் ஆகுதுன்னா June 28 வந்து டெஸ்ட் வந்து எண்ட் ஆகுது. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து கீழே PDF நாங்க கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாவே நீங்களே ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த PDF வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேல வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்யூனிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ் லிங்க் இருக்கும். அந்த டிரைவை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு 2 PDF வந்து இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. PDF டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி பே பண்ணணும் அப்படின்றது நான் சொல்றேன். PDF வந்து நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் 2 QR கோடு இருக்கும் லாஸ்ட் பேஜ்ல. இதுல ஃபர்ஸ்ட் மேல ஒரு QR கோட் இருக்குல்ல, இதுல வந்து நீங்க பே பண்ணணும். இப்போ எப்படி வந்து ஜாயின் பண்றதுன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் பேஜ்ல 2 QR கோட் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடலாம்.
நீங்க இதை ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணலாம், இல்லைனா இங்க வந்து யூபிஐ ஐடி இருக்கு, இதை வச்சு நீங்க பே பண்ணலாம். நெக்ஸ்ட் பே பண்ணதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. இதுக்கடுத்து எங்க டீம்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது போக வேற என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி எப்ப வேணா கேளுங்க. தேங்க்யூ.